ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இந்த பின்னாடி இருக்கிற ஷாலோ டேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் எப்படி செட்டப் பண்ணேன், இதில் என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இதில் என்ன ஃபெர்டிலைசர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுறேன், அப்புறமா இதில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம சேனல் ரொம்ப நாளாக கேட்டிருக்கிறாங்க. எல்லோரும் நிறைய பேர் கேட்டதெல்லாம் இதில் என்ன பண்ணீங்க, இதில் எப்படி பண்ணியிருக்கீங்கிறது தான் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். எனக்குமே வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைமும் மேக் பண்ணலான்னு இருக்கும்போது ஏதோ ஒரு இஷ்யூஸ் இந்த டேங்க்கில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அந்த இஷ்யூஸ் ஏதோ ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் நாளைக்கு காலையில் இந்த டேங்க் நமக்கு டெலிவரி கொடுக்குறோம் ஒரு கிளைண்ட்டுக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு மணி இப்போ 11 மணி இப்போ உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ எப்படியாச்சும் இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதில் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்குமே கொஞ்சம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷாலோ டேங்க் பண்ணும்போது உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் இந்த வீடியோ எப்படியாச்சும் நான் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்கேப்பிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இட் வாஸ் லைக் வெரி லாங் பேக் இந்த டேங்க் ஸ்கேப் பண்ணது. ஸோ அது ஒரு பழைய வீடியோ தான். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பைப்பிங் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேபினெட் 3வது கேபினெட்டு, லைட்டு ஒரு 3வது லைட்டு, CO2வும் ஒரு 2-3 டைம் மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இது மாறிக்கிட்டே இருந்தது. இட்ஸ் நாட் லைக் ஒரு இஷ்யூனால இல்லை, அப்கிரேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குன்னு பர்டிகுலராக வாங்கி அந்த மாதிரி ட்ரை பண்ணது. ஸோ கடைசியாக இந்த ஒரு பர்டிகுலர் கேபினெட்டில் வந்து செட்டில் ஆகிருக்குது. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு கம்பெனி அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தது, கஸ்டம் மேக் தான். ஸோ நமக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணுறோமோ அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறமா டேங்க்கு, நான் சென்னை வந்த புதுசில் இந்த டேங்க் வந்து கஷ்டமாக பில்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் எனக்கு கான்டாக்ட் கிடைக்கல. 1-2 கிடைச்சவங்களும் 6000 7000 இந்த சைஸ்க்கே வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண முடிச்சிருந்தேன். அப்போ தான் வந்து நம்ம சுப்பிரமணியம் பிரதர் வந்து அவருக்கு தெரிஞ்சவர்னு சொல்லிட்டு நம்ம குளத்தூரில் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம். ஸோ அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சீப்பாக தான் பண்ணி கொடுத்தாரு. ஐ திங்க் 2500 சம்வேர் அரௌண்ட் அந்த ரேஞ்சில் தான் பண்ணி கொடுத்தாரு. 8 mm கிளாஸு. டேங்க் பார்த்திங்கன்னா இன்னும் பேஸ்டிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக பெட்டராக பண்ணிக்கலாம். பட் அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு வேறு வழியும் இல்லை, அவங்ககிட்ட தான் வாங்க வேண்டியது இருந்தது. பட் நெவர்த்லெஸ் ஓகே தான். ஏன்னா சின்ன டேங்க், ஷாலோ டேங்க், சின்ன டேங்க்ங்கிறதுனால நமக்கு வந்து அதில் இஷ்யூஸ் வந்து அதில் அந்த பேஸ்டிங் அதெல்லாம் வந்து பெருசாக தெரியாது. அதனால் எனக்கு ஃபைன் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த டேங்க் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 60-30, ஹைட்டு வந்து 16 அரௌண்ட் 16 to 17 சென்டிமீட்டர். அது ஒரு எக்ஸாக்ட் கட்டெல்லாம் இருக்காது, ஒரு 16.5 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறமா லைட்டிங். ஸோ இந்த டேங்க்கில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா விவிட் மினி. ஸோ அதுதான் அந்த டேங்க் யூஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்புறமா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது எனக்கு கொஞ்சம் ஏதோ பவர்ஃபுல்லாக அதிகமாக இருந்திருக்கும்னு நினச்சிட்டு நான் வந்து சரி வேணாம்னு சொல்லிட்டு ஸ்லிம்மு மாற்றினேன். ஸ்லிம்மில் 45 மாற்றினேன். அப்புறமா அது வந்து எனக்கு இன்னமும் கவரேஜ் சரியாக கிடைக்காத மாதிரி இருந்தது. நான் அது ஹேங்கிங் வேறு பண்ணியிருந்தனால கொஞ்சம் மேலே இருந்ததுனால அந்த அவுட்புட் எனக்கு கிடைக்காதனால அப்புறமா தான் அந்த ட்வின் ஸ்டார் வந்தது. ஸோ இந்த ட்வின் ஸ்டார் மாட்டினதுக்கப்புறமா எனக்கு க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஸோ ஃபைனலாக இப்போ யூஸ் பண்ணுற லைட்டுன்னு பார்த்திங்கன்னா ட்வின் ஸ்டார். ஸோ இந்த ட்வின் ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து க்ரோத் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபினிஷ் நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு போக தெரியுது. என்னென்னா இதில் மேஜர் இஷ்யூன்னு லைட்டில் மேஜர் இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா டைமரு. ஸோ இந்த டைமர் பார்த்திங்கன்னா இதில் செட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு பவர் போயிட்டு வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ அதில் இருக்க 6 hour 8 hour வந்து இப்போ உங்களுக்கு கண்டினியூஸ் பவர் பேக்கப் இருக்குது, உங்களுக்கு கரண்டே போகாது, அந்த மாதிரி இடத்துல யூபிஎஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஷேலோங்கிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஹைட்டான டேங்கை தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது இப்போ அதில் ஒரு 9 level ஆஃப் லைட் இருக்குது, 1 2 3 டிம்மர் வந்து. ஸோ எப்போவுமே ஒரு 6 or 7 அந்த ரேஞ்சில் தான் எப்போவுமே ஆன் ஆகுது. நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு இஷ்யூவாகவே இருக்குது. இப்போவுமே பார்த்திங்கன்னா டிம்மாக தான் இருக்கும். ஸோ ஒரு 3 level வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷேலோங்கிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு கரெக்டாக இருந்தது. பட் பெரிய டேங்க் போகும்போது அது கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். ஆனால் அதில் நான் அதனால் டைமரில் போட்டுட்டேன். ஸோ டைமரில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் இந்த லைட் வந்து இந்த சன்ரைஸ் மோடில் தான் ஆன் ஆகும். ஸோ அதனால் எனக்கு அந்த இஷ்யூ இல்லை. ஸோ நல்லா ஆன் ஆகும். அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் டைமரில் போட்டாலும் இப்போது ஜீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆன் ஆகும், டக்குன்னு ஆஃப் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும். இது ஆஃப் ஆகிறது டக்குன்னு ஆஃப் ஆகும். பட் ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டைமரில் போட்டிங்கன்னா அது அப்போ கிராஜுவலாக தான் ஆன் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். அப்புறம் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து Sensen 603B தான். இது அரௌண்ட் ஒரு 1200 சம்திங் அந்த ரேஞ்சு ஃபில்டர் தான். ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக தான் எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. அதில் மீடியான்னு பார்த்தீங்கன்னா ஏடிஏ பயோரியோ, அப்புறமா கொஞ்சம் எக்ஸ்போஸு, அப்புறமா பியூரிஜன். ஸோ இந்த 3மே இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா இந்த லில்லி பைப்பு. ஸோ லில்லி பைப் வந்து ஃபஸ்ட்டு ஜேகேட்டை தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் அது நல்லா இருந்தது. இந்த சைஸுக்கு வெளியில் மார்க்கெட்லேயும் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா க்ளீன் பண்ணும்போது அந்த கிளாஸை வந்து உடச்சிட்டேன். ஸோ அதனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 2வது செட்டு. ஸோ ஒன்று எல்லாத்தையும் உடச்சி இப்போது இருக்கிறது வேறு செட்டு. டியூப் வந்து கிளியர் டியூப் போட்டிருக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறமா அஸ்யூஸ்வல் CO2 வந்து நம்ம ப்ரெஷரைஸ்டு CO2 கிட்ட தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ டிஃப்யூசர் வந்து இன்லைன் டிஃப்யூசர் கொடுத்தாச்சு. ஸோ ஏன்னா இங்கே டேங்க்கில் வந்து மினிமலான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ டேங்கில் பார்த்தீங்கன்னா லில்லி பைப் மட்டும் தான் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு மெயினான பார்ட்டு பிளான்ஸு. ஸோ மேஜராக எல்லோரும் கேட்குறது இந்த வெளியில் இருக்கிற இந்த பொகஸ்டோமோனா எரெக்டஸ். இது பேர் பொகஸ்டோமோனா எரெக்டஸ். இந்த பிளான்ட் தான் வந்து மேஜராக நிறைய பேர் வந்து எனக்கு எப்படி இதை வளர்த்தீங்க, நான் நிறைய ட்ரை பண்ணேன் வரலங்கிறதுக்கு. ஸோ எனக்குமே ஃபஸ்ட்டு வரல. ஃபஸ்ட்டு வச்ச 2-3 பேட்ச் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் பக்கத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு மட்டுமே நான் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன ஒரு கிளாஸ் டேங்க்கில் வந்து மேலே கவர் பண்ணிவிட்டு உள்ளே சாயில் போட்டுட்டு ட்ரை ஸ்டார்ட் மெத்தட் மாதிரி நான் பண்ணிட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை எடுத்து திரும்ப இதில் வச்சேன். ஸோ ஓப்பனாக இருக்கும்போது ஹியூமிடிட்டியில் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப அடி வாங்குது இந்த பிளான்ட்டு. ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சு வரும்போது ஓரளவுக்கு இம்யூனாக இருந்தது. அப்படியுமே ஒரு 10 பிளான்ட் வச்சோன்னா 5 பிளான்ட் வந்து வராது, 5 பிளான்ட் வரும். ஸோ இந்த 5 பிளான்ட் வந்த பிளான்ட்டில் திரும்ப கட் பண்ணி வச்சு வந்தது தான் இவ்வளோ பிளான்ட்டும்.
ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ரூமில் ஃபேன் போடும்போது ஏசி போடும்போது அந்த ஹியூமிடிட்டி வந்து நமக்கு ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது இந்த பிளான்ட் வந்து ட்ரை ஆகிடும். நான் வந்து திரும்ப ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் அது ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இம்யூன் ஆனதுனால சின்னதாக அந்த மெல்ட்டிங் இருந்தால் கூட, லீவ்ஸில் மெல்ட்டிங் இருந்தால் கூட ஓவரால் பிளான்ட் வந்து சர்வைவ் ஆகிடுது. ஏன் மெயினாக இந்த பிளான்ட் வந்து நான் செலக்ட் பண்ணேன்னா, இதில் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் வரும், அழகாக இருக்கும். அது ஒரு பர்பிள் கலரில் ஒரு ஃப்ளவர் வருமா, அதனால தான் இந்த பிளான்ட் மெயினாக சூஸ் பண்ணேன். பட் அதுக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப டைம் ஆகும் அந்த ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு. ஸோ அகைன் நம்ம அதுக்குள்ளே டேங்க் கொடுக்கறதுனால மேபி அந்த கிளைண்ட் வந்து ஒரு வேளை பிளான்ட் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து அதோட வீடியோ ஒரு நாள் எடுத்து போடலாம். அப்புறம் கார்பெட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஜி தான் வச்சேன். ஆனால் யூஜி வரல எனக்கு. ஏன்னா நியூ சாயிலுங்கிறதுனால நான் வாட்டர் சேஞ்செல்லாம் நான் ரெகுலராக ஃபாலோ தான் பண்ணேன். ஆனாலுமே வந்து எனக்கு வந்து அந்த யூஜி வந்து சரியாக வரல. 2-3 டைம் திரும்ப ட்ரை பண்ண வரல. அப்புறமா தான் எடுத்துகிட்டு கியூபாவும் மாண்டே கார்லாவும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வச்சாச்சு. அது ஃபுல்லாக கார்பெட் ஆகிடுச்சு. ஹெல்ஃபேரி இருக்குது, ஹெல்ஃபேரி ரெட் இருக்குது, அப்புறம் ஈரியோ கலான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேங்க் வாங்குறவங்களுக்கு வந்து ஈரியோ கலான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஈரியோ கலான் வந்து நான் வந்து ஒரு நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். 1, 2, 3, 4 ஈரியோ கலான் ரத்னகிரி இருக்குது, ஒரு கஸ்பிரிட்டம் இருக்குது, ஒரு குயின் இருக்குது, அப்புறமா ரொட்டலா ஃப்ளோரிடா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கியூபா ப்ளஸ் வந்து இதெல்லாம் கியூபா, அப்புறமா இந்த மேலே இருக்கிறதெல்லாம் டெரஸ்ட்ரியல் மாஸு, அப்புறம் இது வந்து ஃபிட்டோனியா. ஸோ இவ்வளோ பிளான்ஸ் இருக்குது. பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணல, கொஞ்சம் வெரைட்டிஸ் தான். ஆனால் எனக்கு வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வச்ச பிளான்ட் கிடையாது. ஒரு வாரம் இருக்கும். அப்புறம் எனக்கு அந்த இடத்துல அந்த ஹைட்டுக்கும் அதோட கலர்ஸுக்கும் அதுக்கு மேட்ச் ஆகாதனால அதை எடுத்துகிட்டு திரும்ப வேறு ஒரு பிளான்ட் வைப்பேன். ஸோ இப்படியே தான் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே தான் போயிட்டுருக்குது. இப்போது இருக்கிறது ஓரளவுக்கு வந்து எனக்கு ஃபைனலைஸ்டாக எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் மெயின்டெனன்ஸ் ரொட்டீன் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ நான் எவ்ரி வீக் வந்து 50% வாட்டர் சேஞ்ச் ஃபார் ஷுவர் பண்ணிவிடுவேன். அப்புறமா எவ்ரி டைம் வந்து நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போதும் நான் வந்து பாக்டீரியாஸ் வந்து எக்ஸ்டர்னல் பாக்டீரியாஸ் ஆட் பண்ணிடுவேன் ஃபில்டர் பக்கத்தில். ஸோ ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லைனில் கோல்டன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 30 லிட்டருக்கு 1 ml போடணும், 60 லிட்டருக்கு 2 ml. ஸோ எனக்கு வந்து 30 லிட்டர் கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்து பிளான்ட் மாஸ் அதிகங்கிறதுனால நான் டெய்லி 2 ml ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 ml ஆட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா 2 ml ஆட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 months பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 ml ஆட் பண்ணிடுறேன். 1 or 2 days நான் வெளியூர் போயிட்டேன் இல்லை அப்படின்னா நான் ஆட் பண்ண மாட்டேன், விச் இஸ் ஃபைன். ஆனால் வீட்டில் இருக்கும்போது டெய்லி வந்து நான் 2 ml ஆட் பண்ணிடுவேன். இது மட்டும் தான் எனக்கு ஃபெர்டிலைசர், வேறு எதுவும் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணுறதில்ல. ப்ளஸ் இந்த எமஸ்டா இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் வாட்டர் ஸ்ப்ரே என்னால் எப்போல்லாம் நான் பார்க்குறேனோ அப்போல்லாம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஒரு நாள் 2 நாள் பண்ணாத நாளும் இருக்குது. ஸோ ஆனால் நான் வீட்டில் இருக்கிறேன், இங்கே தான் டேபிள் போட்டு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிருப்பேன். ஸோ நான் எப்போல்லாம் எனக்கு அது பார்க்குறேனோ ட்ரையாக தெரியுதோ நான் அப்போல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். ப்ளஸ் இதுக்கு வந்து அக்வாவேஸ்குலரில் வந்து பலுடா மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரே தான் இதில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கிறேன். அது வந்து ஃபெர்டிலைசர் மாதிரி தான். ஸோ எமஸ்டா இருக்கிற பிளான்ட்டுக்கு ஃபெர்டிலைசர். அப்புறம் இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்கிற பிளான்ட் தான். ஸோ இந்த ஹியூமிடிட்டியால் ரொம்ப வந்து இஷ்யூ வந்துட்டே இருந்ததுனால நான் சொன்ன மாதிரி இன்னொரு டேங்க்கில் ஃபுல்லாக கவர் பண்ணி அதில் அந்த ஹியூமிடிட்டிக்காக கவர் பண்ணி அதில் நல்லா கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த டேங்க்கில் வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வளர்ந்தது. அப்புறம் வாட்டர் சேஞ்ச், இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். நான் இந்த லாஸ்ட் 2 month என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா கார்பெட்லாம் ஃபுல்லாக கவராக இருந்தப்போ இந்த ஃபில்டர் வந்து நான் ஏதோ க்ளீன் பண்ணும்போது எல்லாம் ஃபுல்லாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா அந்த ஜெட் ஸ்ப்ரே மாதிரி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்னா அது பாக்டீரியாஸ் ஃபுல்லாக ஏதோ அடி வாங்கிடுச்சு போல். அதுக்கடுத்து நான் கவனிக்கல, ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னமோ ஃபில்டர் மாற்றினேன். ஆனாலுமே எனக்கு வந்து ஒரு 2 days 3 days வந்து தண்ணி மாற்றினேன். அப்போ நான் ஒரு 2 days வந்து நான் பெங்களூர் போயிருந்தேன். வந்து பார்த்தா கார்பெட் பிளான்ட் ஃபுல்லாக மெல்ட் ஆகிருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா அது எல்லாத்தையும் எடுத்து மேனுவலாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது கார்பெட் பிளான்ட்டு திரும்ப நான் வாங்கி பிளான்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாக்டீரியா ப்ளூம் வந்து இன்னுமே நல்லா ஃபுல்லாக ஆகலை. அதனால் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2 weeks பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2-3 days மட்டும் நான் ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்ணல, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரிம்ப் வந்து அது மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அடுத்து இந்த மறந்துட்ட ஸ்ட்ரிம்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ப் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன், அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா டேங்க் வந்து கொடுக்குறதுனால என்னால் அந்த கடைசி நேரத்தில் நம்மளால் இது ஃபிஷ் எல்லாம் எடுக்க முடியல வெளியில். அதனால் ஓரளவுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து ஸ்ட்ரிம்ப்பும் ஃபிஷ்ஷஸ் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது உள்ளே போய்ட்டு நல்லா ஹைடிங் ஸ்பாட் நிறைய இருக்கிறதுனால ஸோ உள்ளே போய் ஹைட் ஆகிடுது. எப்பப்பெல்லாம் எனக்கு கண்ணில் படுதோ அப்பப்பெல்லாம் எடுத்து இன்னொரு டேங்க்கில் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேங்க் செட்டப் வேணும், இல்லை ஷாலோ வேணும், இல்லை பெரிய டேங்க் ஏதாவது செட்டப் வேணும்னா அது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய செட்டப் பண்ணியாச்சு. இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன், இல்லை வெளியில் இருக்கிறீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மாதிரி வேணும்னா கூட சொல்லுங்கள். ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது கொரிஸ் இருந்ததுன்னா you can always reach out to me on Instagram. So until next video, bye bye.